ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எலிகேட்டரோட டேங்க் செட்டப் வீடியோ தான். இது ஆக்சுவலாக நம்ம டஃப் அண்டு கிளாஸ் டேங்க் தான் வாங்குறதா இருந்தோம். ஆனால் அது விசாரித்த வரைக்கும் ஒரு பக்கம் ரொம்ப சேஃப்டி, இன்னொரு பக்கம் ரொம்ப ரிஸ்க் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நார்மல் கிளாஸ் போகிறதே பெஸ்ட்டு 12mm. சரி, எதுக்கு இப்போது வந்து இருக்கிற சைஸே இன்னொன்று எதுக்கு வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற டேங்க் அந்த பழசு இருக்குல்ல, இந்த டேங்க்கில் வந்து நம்ம அலிகேட்டரை மாற்றிட்டு அரோனாவுக்கு வந்து ஒரு டேங்க் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அதுவுமே நார்மல் 12mm கிளாஸு, ஆனால் செயின்ட் கோவின் கிளாஸு, நல்லா கிளியராக இருக்கும் கிளாஸ். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதாவது அரோனா டேங்க் வாங்கி அதை நம்ம செட்டப் பண்ணி அதோட காஸ்ட் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எப்படி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான். இது ஆக்சுவலாக நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருந்தோம், உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம தண்ணியை ஃபுல்லாக குறைச்சிருவோம், தண்ணி வந்து சுத்தமாக வைக்கவே வேணாம், அப்போ தான் இதை வந்து நம்ம அப்படியே தூக்கி கவுக்க முடியும்னு யோசித்தோம். இல்லை, தண்ணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த பெட்ஷீட்டை வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க, நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்தோம். சரி, அப்படி பிடிக்கலான்னாலும் இது தண்ணியை குறைச்சப்பறம் பார்த்தா இது பிடிக்கிற மாதிரிலாம் தெரியல. சைஸு பிடிக்க தெரியாமல் பிடிச்சி கீழே விழுந்து தான் ஆகிடக்கூடாதுன்றனால தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சு அப்படியே பொறுமையாக தூக்கிட்டு வந்து டேங்க் மேலே வச்சு அப்படியே சாய்ச்சிடலாம். அந்த மேலே போட்டிருக்க அந்த இரும்பு வலை இருக்கு இல்லையா, அதை அப்படியே நவுத்திடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக கவுத்தோம். அதே மாதிரி அதுவுமே ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிது, அப்புறம் டயர்டாக இருந்தது. போட்டு அங்கேயும் இங்கேயும் குதித்து ஒரு வழியாக டயர்டாகி அப்புறம் நம்ம அந்த மெஷ்ஷை லைட்டாக தூக்கணுன்னே பாக்ஸை சாய்ச்சதுமே உள்ளே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இதை வாங்கி ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. ஆனால் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் இந்த டேங்க்கில் போட்டு பார்த்தப்ப தான் அது எப்படி இருக்குன்றதே தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு நாள் கூட அதை பார்க்குற மாதிரி அந்த தண்ணி பாசி பிடிச்சனால இருந்ததே கிடையாது. வெளியில் வச்சனால ஃபுல் வெயிலில் பாசியாகி ஒன்றுமே தெரியாது. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அது நல்லாவே வளர்ந்துருந்தது, ரொம்பவே நல்லா வளர்ந்துருந்தது. ஸோ இனிமேல் இதுக்கு இந்த டேங்க்கு எப்படி சொல்கிறது, இந்த நீந்த முடியாமல் கஷ்டப்படுறது அந்த பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. இப்போதைக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்த மாதிரி தான் இந்த டேங்க்கு. ஸோ சைஸ் 6க்கு 2க்கு 2. ஆனால் என்ன ஆகிடுச்சின்னா, அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்த அந்த டஸ்ட்டெல்லாம் இதை கவுத்தோடனே நம்ம அரை டேங்க் தான் வச்சுருந்தோம் தண்ணி. அந்த தண்ணி ஃபுல்லாக கெட்டு போச்சு, ஃபுல்லாக டஸ்ட்டு விழுந்து அப்புறம் திரும்ப அதை கிளியர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அது முடிஞ்ச அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சுது, அதுக்கு மேலே அது ஃபுல்லாக எடுக்கவும் முடியல. சரி, இப்போதைக்கு இதை போட்டு ஒரு 1 வீக் இல்லைனா 2 வாரம் கழிச்சு நம்ம தண்ணி மாற்றுறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஏன்னா இதை இப்போ உள்ளே போட்டோனாலே எல்லா டஸ்ட்டையும் கம்ப்ளீட்டாக எடுக்கிறேன்னு சொல்லி அதை இன்னும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், ஃப்ரீயாக விட்டுறலான்னு சொல்லிட்டு தான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு திரும்ப தண்ணி ஏற்றிட்டு டாப்பை போட்டுடலான்னு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எந்த டேமேஜ் எதுவுமே இல்லாமல் அழகாக ஸ்லோவாக மாற்றணும்னு நினச்சோம், அதே மாதிரியே மாற்றிட்டோம். அதே மாதிரி நாங்கள் முன்னாடி வச்சுருந்த அலிகேட்டருக்கு வந்து நோஸ் ரொம்ப ஷார்ப்பாக லாங்காக இருக்கும். இது ஆனால் ஷார்ட் நோஸாக இருக்குது, பாடி பல்ஜாக இருக்குது. அதுவே இப்போ தான் நான் பார்த்தேன். வாங்குறப்போ ஒன்றுமே தெரில எங்களுக்கு. நாங்கள் வாங்கின வீடியோவுமே இதில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ போட்டோடனே கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே, நார்மல் ஆகிடுச்சு. அது அப்படியே ஏர் பம்பெல்லாம் போடுறதில்ல, ஃபில்டரும் கிடையாது இதுக்கு. அதனால் அது அப்படியே நார்மலாக சுற்ற ஆரம்பிச்சிது. இது ஸ்லோவாக எப்படி இந்த டேங்குக்கு செட் ஆச்சு அப்படின்ற வீடியோவுமே இதில் இருக்குது. ஈவினிங் கரெக்டாக ஆட் பண்ணோம். ஸோ நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலே ஃபீட் எடுத்துருச்சு சிக்கனு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதாவது அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீடு கோல்டு வாங்கி போட்டேன். வேறு லெவலில் சாப்பிட்டுச்சு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் வீடியோவாக போடுறேன். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா அதாவது ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு டைம் வந்து அது கிளாஸ் டேங்கில் போட்டு பார்க்குறப்போ, அதனால் அது அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தனால அந்த கலர் வந்து ஃபுல்லாக வரல, ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் போக கலர் டார்க்காக ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும், அதாவது இப்போ உள்ள கிளிப்பிங். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம குளத்தூரில் வாங்கணும் இல்லையா, அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் பாருங்கள். ஃபிஷ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா போன வருஷம் ஆகஸ்ட்டில் வந்து அலிகேட்டருக்காரும் ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷும் அங்கே தான் வாங்கினேன். நான் லாஸ்ட் இயர் வாங்கினப்போ அலிகேட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபா, ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து 600 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இப்போ கேட்டப்போ அந்த ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து பெருசு இல்லை, ரொம்ப சின்னது தான் இருந்தது. ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்னது. அது நம்ம வீடியோவில் இப்போ பார்ப்பீங்க. அடுத்தது இந்த கடையை முடிச்சுட்டு அடுத்து அங்கே தான் போய் வாங்குறதா இருந்தோம்.
சரி அலிகேட்டர் வந்து அந்த பிஎன்பி ஃபிஷ் ஃபேக்ட்ரியில் கேட்டோம். அப்போ தான் அவர் சொன்னார், காலைல ஒரு கஸ்டமர் வந்து இந்த ருத்ரான்னு ஒரு அக்வாரியம் இருக்குது, அது பக்கத்தில் கிடச்சதா சொன்னாங்க, விசாரித்து பாருங்கன்னு. அப்புறம் சரி ஒரு கடை விடாமல் எல்லா கடையும் ஏறி ஏறி இறங்கணும், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக இந்த கடையில் இருந்தது. ரொம்ப சின்ன சைஸு 500 ருபீஸு, இந்த சைஸ் வந்து 1000 ருபீஸு. ஸோ நமக்கு எது அப்படின்னு பார்த்து டேமேஜ் இல்லாமல் சூஸ் பண்ணி ஒரு பீஸை பிடிச்சிட்டோம். அவரை தான் இப்போ நம்ம வந்து பேக் பண்ணி வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். ரொம்ப நாள் தேடி கிடச்சவரா, அதனால் கொஞ்சம் ஜாலியாகிட்டு வாங்கினோன்னே. தலைவர் ஒரு வழியாக வாங்கிட்டோம். என்ன போன வாட்டி 400 ரூபாய்க்கு வாங்கணும், இந்த வாட்டி 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இந்த அருமை தெரியாமல் கொடுத்துட்டேன். சரி இந்த வாட்டி ஒழுங்காக ப்ராப்பராக வாங்கலாம், பெட்டி பாக்ஸ்லாம் செட்டப் பண்ணிட்டோமேன்றதுனால திரும்ப வாங்கிட்டோம். கொடையை வச்சு மறைச்சிரு. இன்னும் வாங்கிட்டோம். எப்படி மேலே வந்துருக்கு பாருங்க. எவ்வளோ மாதத்துக்கு அப்புறம் நாய் மாரி அலைஞ்சி நம்பவே முடியல, கிடச்சிருச்சுங்க. மூக்கு ஓகேயா? எனக்கு அது வாய் கிட்டதான் என்னமோமா இருக்கு. எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள், என்ன சைஸில் நம்ம வாங்கினோன்னு. இப்போ எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இதை நான் வந்து ஒரு பெரிய டேங்க்குனா அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் வச்சு தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது. ஆனால் அந்த பழைய அலிகேட்டருக்காரை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி ஆனனால அதை ஒழுங்காக வளர்த்து பார்க்க முடியல. கேட் ஃபிஷ்ஷு, அலிகேட்டருக்கார், சில்வர் அரோனா 3மே கொடுத்தாச்சு. இந்த வாட்டி திரும்ப அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்னு தான் ஸ்லோவாக பார்த்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இதிலலாம் வச்சு மேனேஜ் பண்ணி ரெடி பண்ணி வளர்த்து இப்போ ஃபைனலாக நம்ம வந்து டேங்க்கில் வச்சாச்சு. பார்ப்போம். இது வந்து இப்போ சைடு இதோட சைஸு பார்த்திங்கன்னா இதுவே 2 அடி இருக்குது, 2 அடிக்கு மேலேயே இருக்குது. அலிகேட்டருக்கார் நேராக நின்றுச்சுன்னா அதோட வால் வந்து பெண்ட் ஆகுது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ லென்த் வைஸ் இது இப்போதைக்கு இது ஓகே. எனக்கு தெரியல இன்னும் இது எந்த மாதிரி க்ரோத் இப்போ இதுக்கப்புறம் இருக்க போகுதுன்றது எனக்கு தெரியல, நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு அட்லீஸ்ட் அதுக்குள்ளே சுத்தமாக திரும்பவும் முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்ததுக்கு இதில் ஆனால் உண்மையாகவே ஜாலியாக இருக்குது. இது பார்க்கவே அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் சுற்றி வரதை. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இவரோட தேவை இல்லை, அதனால் இவரை க்ளீன் பண்ணி இதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வந்து நம்ம வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஓரமாக வச்சுருக்கேன். போக போக வந்து கலர் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. அதெல்லாம் தான் ஒரு கிளிப்பிங்காக எடுத்திருப்பேன். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ரொம்ப சுத்தாமல் அப்படியே இருந்தது, அதுக்கப்புறம் டேங்கை சுற்றி வர ஆரம்பிச்சிது. ஒரு ஸ்டேஜில் வந்து ஷார்க் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஷார்க் எப்படி அங்கேயும் ஓடிட்டுருக்கோம் ஃப்ரண்ட்டு அந்த போர்ஷனில் டேங்க்கில், அந்த மாதிரி விறுவிறுன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கா என்னடா இது எப்பவும் ஸ்லோவாக தானே சுற்றிக்கிட்டு இருக்கோம், பார்த்துருக்கோம், இப்படி இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வேலை இந்த அக்ரெஷன் பண்ணுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி பிஹேவியர்லாம் பண்ணல. நல்ல பயலாக தான் இருக்கார். மீன் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா ஆர்வமாக ஸ்பீடாக வந்து அது சாப்பிட்றப்போ அந்த ஒரு டேங்க்கில் இடிக்கிறப்போ ஒரு சவுண்ட் வரும். அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் இந்த க்ளீனிங்லாம் பண்ணுறப்போ என்ன மாதிரி பண்ணுது, நம்மளை நிம்மதியாக க்ளீன் பண்ண விடுதா, எல்லாத்தையும் இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன பண்ணேன், நைட்டு விட்டுட்டு காலையில் வந்து ஒரே ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் போட்டு பார்த்தேன் சாப்பிடுதான்ட்டு. கரெக்டாக நான் போட்ட டைமில் சாப்பிட்ல, அது அப்படியே அந்த மூலையிலே தான் உட்காந்துருந்தது. ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு அது நவுந்து அங்கே வந்து அது பார்க்குறதுக்கு. அதை பார்த்தப்பறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அதுக்கிட்டே நின்றுட்டு இருந்தது. சரி சாப்பிடாது, தேவையில்லாமல் போட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தது ஒரு 5 நிமிஷத்தில் அதுவே ஃபீட் எடுத்துருச்சு.
அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டு கதவு சாத்திட்டு வந்தாச்சு. ஈவினிங் வந்து நம்ம அரோனாவோட டேங்க் செட்டப் வேலைலாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. முடிஞ்சனால நம்ம என்ன பண்ணோம், சரி அதுக்கு ஃபீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு அக்வேரியம் போயிருந்தோம். அங்கே போய்ட்டு அதுக்கு கோல்டு வாங்கினப்போ ஒரு 8 கோல்டு வாங்கினோம், பெரிய கோல்டு. அதை வந்து அதில் 4 மட்டும் ஒரு ஆமாம் 4ஓ 5ஓ போட்டேன் அரோனாவுக்கு. மீதி வந்து நம்ம அலிகேட்டருக்காருக்கு போட்டு பார்ப்போம்னு போட்டேன். அரோனா கூட போட்டேனே சாப்பிடல ஷிஃப்ட் பண்ணனால. ஆனால் இது ஆச்சு நவுத்திடுச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.